தமிழகத்தில் 23 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் அரசு பேருந்துகளை இயக்குவது தொடர்பாக முக்கிய அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை நீங்கிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன். விவரம் என்ன? இந்த அறிவுறுத்தல் ஏன் கொடுக்கப்பட்டிருக்கு? என்னுடைய பின்னணி என்ன? தேவபிரின், குறிப்பாக நெல்லை வள்ளியூர் ரயில்வே தரைப்பாலத்தின் கீழே மழை வெள்ள நீர்ல அரசு பேருந்து சிக்கிக் கொண்டதை தொடர்ந்து ஓட்டுநர்களுக்கு தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சார்பில் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சுரங்கப்பாதை மற்றும் தரைப்பாலங்கள் கீழ் பகுதியில தண்ணீர் தேங்கியிருந்தால் பேருந்துகளை மாற்றுப்பாதையில இயக்க வேண்டும் என்று அறிவுறுத்தல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய தொலைதூர பேருந்துகளை காற்றாற்று ஓர சாலைகள்ல இயக்கும் பொழுது கவனத்துடன் இயக்க வேண்டும். அதே போல பனிமனைகள்ல மழைநீர் தேங்காத வகையில வடிகால் சரிவர இருக்கின்றனவா என சரிபார்க்க வேண்டும். அதே போல பனிமனை மழைநீர் வடிகால் அமைப்புகள் அடைப்புகள் எதுவும் இருந்தால் உடனடியாக அதை புகார்கள் கொடுத்து முழுமையாக அது மழைநீரை வெளியேற்ற வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பேருந்துகளுக்குள்ளாக தண்ணீர் ஒழுகுதல், சாய்வு இருக்கைகள் சரிவர இயங்காதது போன்ற புகார்கள் வந்தால் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் அதனை உடனடியாக அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தி அதை உடனடியாக சரி செய்து கொள்ள வேண்டும் என்ற உள்ளிட்ட பல அறிவுரைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த நெல்லை வள்ளியூர் ரயில் பாலத்தின் கீழே போக வேண்டாம் என்று பொதுமக்கள் அறிவுறுத்தியும் அங்கே பேருந்துகள் இயக்கப்பட்டதனால பேருந்து சிக்கிக் கொண்டது. எனவே இதைத் தொடர்ந்து அனைத்து பேருந்து மற்றும் நடத்துனர்களுக்கு இந்த அறிவுரை என்பது SITC இயக்குனர் கொடுத்திருக்கிறார். விரிவான தகவலுக்கு நன்றி வேல்முருகன்.